ஸோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கெமிஸ்ட்ரி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களோட 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி புக்கில் குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் த ஆட்டம்ன்ற சாப்டர்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்க்க முடியாது என்னோடய பிளேலிஸ்ட்டில் வந்து ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் இருக்குது, அதே சமயம் போர்ஸோட அட்டாமிக் மாடல் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது, அது இல்லாமல் ஷ்ரோடிங்கர் ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த சாப்டரோட கண்டினியூஷன், இந்த டாப்பிக்கோட கண்டினியூஷன் உங்களுக்கு புரியும். ஏன்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ்ன்ற கான்செப்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு போர் மாடல் நம்ம தெரிஞ்சிருக்கணும். போரோட அட்டாமிக் மாடல் எக்ஸ்ப்ளனேஷன் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் புக்கில் அட்டாமிக் ஃபிசிக்ஸ்ன்ற டாப்பிக்கில் வந்து இருக்குது. ஸோ ஆக்சுவலாக அது இங்கே கொடுத்துருக்கணும், அங்கே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அதை படிச்சுட்டு வந்ததே நமக்கு புரியும். ஏன்னா போருடைய ஆட்டம் மாடல் தப்புன்னு ப்ரூவ் ஆனதுனால தான் குவாண்டம் மெக்கானிக்ஸ்ன்ற கான்செப்டே டெவலப் ஆகுது. போர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எலக்ட்ரான் ஆனது நியூக்ளியஸை ஒரு சர்க்குலர் ஆர்பிட்டில் சுற்றி வருது அப்படின்னாரு ஒரு ஆட்டத்துக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அவர் படிக்கும்போது சிம்பிளஸ்ட் ஆட்டமான ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு எடுத்து படித்ததுனால அவர் கொண்டு வந்த எக்ஸ்பிரஷன்ஸ், அவர் கொண்டு வந்த ஈக்குவேஷன்ஸ், எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான், வெலாசிட்டி ஆஃப் த எலக்ட்ரான், ரேடியஸ் ஆஃப் த எலக்ட்ரான் ஃப்ரம் த நியூக்ளியஸ், இதெல்லாம் வந்து கரெக்டாக ப்ரூவ் ஆச்சு. வேற ஒரு ஹையஸ்ட்டு ஒரு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஆட்டம், அதிக நம்பரான எலக்ட்ரான்ஸ் உள்ள ஆட்டத்துக்கு போக போக அவரோட கான்செப்டான தப்புன்னு ப்ரூவ் ஆகுது. நமக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வேணுன்றதுக்காக தான் ஹைசன்பர்க், ஷ்ரோடிங்கர் போன்ற சயின்டிஸ்ட்டுங்களாம் வந்து ஒரு குவாண்டம் மெக்கானிக்ஸ் கான்செப்டை டெவலப் பண்ணாங்க. ஸோ அதை பற்றி நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ குவாண்டம் மெக்கானிக்ஸை வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு ஒரு 4 குவாண்டம் நம்பர்ஸ் மூலம் வந்து நம்ம புரிஞ்சிக்கலாம். ஸோ அந்த 4 குவாண்டம் நம்பர்ஸ் என்னென்னன்றதை அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ போர் மாடலில் வந்து ஆக்சுவலாக போர் மாடல் டோட்டலி கிளாசிக்கல் மெக்கானிக்ஸை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்டதுங்க. கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ், நியூட்டன் கொண்டு வந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸை பற்றி. ஆனால் ஆக்சுவலாக அது வந்து ப்ரூவ் ஆக மாட்டேங்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகலான எலக்ட்ரானுக்கு டோட்டலாக வேவ் நேச்சர்ன்ற ஒரு விஷயம் வருது. கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்ட்டிக்கல் நேச்சர். ஸோ அதனால் இது வந்து ஆட்டத்தை பொறுத்த ஆட்டாமிக் லெவலில் படிக்கும்போது கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் ஒர்க் ஆகாது. ஸோ அதுக்காக தான் நம்ம குவாண்டம் மெக்கானிக்ஸ்ன்ற கான்செப்ட் தேவைப்படுது. குவாண்டம் மெக்கானிக்ஸ். ஸோ குவாண்டம் மெக்கானிக்ஸில் என்ன நடக்கும் பார்த்திங்கன்னா, ஆட்டத்தில் ஆஸ் யூஷுவல் நியூக்ளியஸ் இருக்கும். அதை சுற்றி ஒரு 3 dimensional வால்யூம் இருக்குங்க. அந்த வால்யூமில் எலக்ட்ரான் எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைமில். அதை தான் வந்து அந்த 3 dimensional வால்யூமை தான் நம்ம ஆர்பிட்டால்ஸ்னு சொல்லுவாங்க. ஆர்பிட்டால்ஸ். ஸோ அதை பற்றி அது அந்த ஆர்பிட்டல்ஸை புரிஞ்சிக்கிறதுக்கு நாம் ஒரு 3-4 குவாண்டம் நம்பரை பற்றி படிக்க போகிறோம். அந்த குவாண்டம் நம்பர் என்னென்னு பார்ப்போம் வரிசையாக. ஸோ குவாண்டம் நம்பர், ஃபஸ்ட்டு குவாண்டம் நம்பர் என்ன கேட்டிங்க அப்படின்னா, பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். அதை வந்து என்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ என்ன ஒன்றும் இல்லைங்க, எனர்ஜி லெவல் எந்த மாதிரி எனர்ஜி லெவலில் இருக்குதுன்னு சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் எனர்ஜி லெவல் 1 அப்படின்னு n=1 சொன்னோம் அப்படின்னா கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கிறதா சொல்லுவோம் எலக்ட்ரானை. ஃபார் எக்ஸாம்பிள் நியூக்ளியஸ் இதுன்னு வச்சிங்க. எலக்ட்ரான் ஏதோ ஒரு தூரத்தில் ஃபார் மொமெண்ட் ஆஃப் டைமில் இந்த இடத்துல இருக்குதுன்னு வச்சிங்க. இந்த எலக்ட்ரான் ஒரு குறிப்பிட்ட நீங்கள் ஒரு சஃபிஷியன்ட் எனர்ஜி கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த எனர்ஜி லெவலான செகண்ட் எனர்ஜி லெவலுக்கு போகுங்க. அதை ஃபார் எக்ஸாம்பிள் n=2ன்னு வச்சிங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, எலக்ட்ரானோட எனர்ஜியும் அதிகமாக இருக்குது, அதே சமயம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த நியூக்ளியஸும் அதிகமாக இருக்குது. நீங்கள் அதை தான் நோட்டீஸ் பண்ணணும். டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த நியூக்ளியஸும் அதிகமாக இருக்குது. ஸோ எலக்ட்ரானுக்கு எனர்ஜி கெயின் பண்ணிடுச்சு அப்படின்னா அடுத்த லெவலில் எனர்ஜி லெவலுக்கு போயிடும். அதே சமயம் அதோட டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த நியூக்ளியஸும் அதிகமாகும். நீங்கள் பார்க்கலாம் அந்த இடத்துல. ஸோ உங்கள் புக்கில் என்ன இந்த சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க, நான் பார்த்தேன், ஸ்னாப் எடுத்து வச்சுருக்கேன். இப்படி என்னோட வேல்யூஸை 1, 2, 3 நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, என்னோட வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு இனிஷியல் எனர்ஜி லெவலான கிரவுண்ட் ஸ்டேட் லெவலில் வந்து கே ஷெல்னு சொல்கிறாங்க. அப்புறம் அடுத்தது ரெஸ்பெக்டிவாக எல், எம், என், ஓன்னு பேர் சொல்லிட்டே போகலாம். ஸோ ஆக்சுவலாக ஆர்பிட்டாவில் வந்து ஷெல்லுன்னு கூட நம்ம சொல்லலாங்க. இந்த எனர்ஜி லெவல் இருக்குது இல்லைங்களா, எனர்ஜி லெவல்ஸ், அதை நம்ம ஷெல்லுன்னு கூட சொல்லலாம். மேக்ஸிமம் ஒரு ஆர்பிட்டாலில் எத்தனை ஒரு ஷெல்லுலையோ இல்லை ஒரு ஆர்பிட்டாலில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2n². அந்த எனர்ஜி லெவலில் பொறுத்ததுங்க அந்த எலக்ட்ரானோட எண்ணிக்கை. ஸோ அதுதான் அந்த எக்ஸ்பிரஷன் 2n². என்னோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வர வேல்யூ வந்து அந்த ஆர்பிட்டாலில் அத்தனை எலக்ட்ரான்ஸ் மேக்ஸிமம் இருக்கும் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுறேன். இதோட இந்த எக்ஸ்பிரஷனோட விளக்கத்தை வந்து நான் அடுத்த வீடியோ நல்லாவே கொடுக்குறேன் நான். அடுத்து அடுத்து ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க, எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் இந்த nth ஆர்பிட் அப்படின்னு, nth ஆர்பிட்டால் அப்படின்னு. ஆக்சுவலாக nth ஆர்பிட் தான் இது. ஏன்னா இந்த எக்ஸ்பிரஷன் எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா போரோட அட்டாமிக் மாடல்லேருந்து வந்திருக்குங்க. போர் ஆக்சுவலாக அட்டாமிக் எனர்ஜி லெவல் படிக்கும்போது டிஃப்ரெண்ட் எனர்ஜி லெவலில் வந்து எலக்ட்ரானோட எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பிரஷனை கூட வந்து அவர் டிரைவ் பண்ணார். இது என்ன கேட்டிங்க அப்படின்னா, ரேடியஸ் ஆஃப் த எலக்ட்ரான் ஃப்ரம் த நியூக்ளியஸ். இதுவும் அதே போர் அட்டாமிக் மாடல்லேருந்து தான் வந்திருக்கு. ஸோ அந்த வேல்யூஸ் தான் இங்கே ஒரு தடவை உங்களுக்கு ரீகலெக்ட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அது உண்மை இல்லை குவாண்டம் மெக்கானிக்ஸில். ஸோ அடுத்து நம்ம குவாண்டம் நம்பர் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்குலர் மொமெண்டம் நம்பர். உங்கள் புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா எசிமத்தல் குவாண்டம் நம்பர். ஸோ இது என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த குவாண்டம் இதை வந்து பொதுவாக எல்லுன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம், லெட்டர் எல். ஷேப் ஆஃப் த ஆர்பிட்டாலுங்க, நம்ம ஆர்பிட்டல் படிச்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா, என்னோட வேல்யூஸை வச்சுக்கிட்டு அந்த ஆர்பிட்டலோட ஷேப் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத
புரிய வைக்குங்க நமக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கிரவுண்ட் ஸ்டேட் n = 1ன்னு வச்சுங்க, ஷெல்லோட வேல்யூ 1ன்னு வச்சுங்க, ஃபஸ்ட் எனர்ஜி லெவலில் இருக்குது. ஸோ அப்போ எல் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்ல பொதுவாக என்ன வேல்யூஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா 0லேருந்து ஆரம்பித்து ஸோ வேல்யூஸ் போயிட்டே இருக்கும். லாஸ்ட் வேல்யூ எப்படி இருக்கும்னா nலேருந்து 1 மைனஸ் பண்ண வேல்யூவாக இருக்கணும், எண்டு வேல்யூ அப்படி இருக்குங்க எல்லோட வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் எல் இப்போ n = 1 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒன்று 0 மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா இந்த 1 - 1 0 ஆகிடும், ஒரே ஒரு வேல்யூ 0 மட்டும்தான் இருக்கும். ஸோ n = 1னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 1 அலோடு வேல்யூ, ஒரே ஒரு வேல்யூ தான் அலோடுங்க எல்லுக்கு. ஸோ எல் 0ன்னா 0வா அப்படின்னா அப்படி கிடையாது. எல் 0ன்னு சொன்னாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அது வந்து எஸ் ஆர்பிட்டால்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்பிட்டால் எஸ் ஆர்பிட்டால்னு சொல்லுவோம். அதில் மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான்ஸ் உட்காரும். அந்த எஸ் ஆர்பிட்டால் ஷேப் எப்படி இருக்கும் தெரியுங்களா? ஒரு ஸ்பியர் போல தாங்க இருக்கும், ஒரு பந்து போல தான் இருக்கும். அந்த பந்துக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல எலக்ட்ரான், அந்த 2 எலக்ட்ரான் இருக்குங்க. ஸோ அதுதான் அந்த L = 0ன்ற வேல்யூ ரெப்ரசென்ட் பண்ணுது. ஷேப் ஆஃப் த ஆர்பிட்டால் எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் n = 2ன்னு வச்சிங்க. ஸோ அப்போ எல்லோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0, 1 2 அலோடு வேல்யூஸ் தான். ஸோ அப்போ நமக்கு தெரியும் 0 தான் இப்போ தான் பார்த்தோம். L = 0 என்ன பார்த்தோம் அப்படின்னா எஸ் ஆர்பிட்டால்னு சொல்லுவோம். எஸ் ஆர்பிட்டால். L = 1 அப்படின்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா அதுக்கு புது பேர் வருதுங்க, பி ஆர்பிட்டால். ஸோ ஏன் இப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக எக்ஸ்பெரிமெண்ட் மூலம் இதெல்லாம் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் உண்மை தான். ஆர்பிட்டாலோட ஷேப்பெல்லாம் இப்படிலாம் இருக்குது. இந்த பி ஆர்பிட்டால் என்ன ஷேப்பில் இருக்குன்னு சொன்னாங்கன்னா ஒரு வினோதமான ஷேப்புங்க, டம்பல் ஷேப்புன்னு சொல்லுவோம். ஸோ அது கரெக்டாக போகிறோம். இப்படி ஒரு டம்பல் ஷேப்பில் இருக்குங்க. நீங்கள் ஜிம்மில் பார்ப்பீங்களே டம்பல், அந்த ஷேப்பில் இருக்குங்க. சரி, டம்பல் ஷேப்பில் இருக்குங்க பி ஆர்பிட்டால். இந்த பி ஆர்பிட்டாலில் வந்து எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்கும், ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். ஸோ எதுக்கு இப்படிலாம் உண்மையான ஷேப் தான் நம்ம உண்மையை இப்படி தான் எடுக்குது. ஆக்சுவலாக இதுதான் வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸோட ஒரு புதுமையான விஷயங்க. ஆர்பிட்டால்ஸ் ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு ஃபஸ்ட் எனர்ஜி லெவலுக்கு ஆர்பிட்டால் ஷேப் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. செகண்ட் ஆர்பிட்டால்னு வரும்போது செகண்ட் எனர்ஜி லெவல்னு வரும்போது ஆர்பிட்டால் ஷேப்பே டிஃப்ரெண்ட்டாக மாறுது. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய குவாண்டம் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். இது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ML. அகைன் இதோட வேல்யூஸ் எதை டிபெண்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா எல்லோட வேல்யூஸை டிபெண்டாக இருக்குது. இது என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரியன்டேஷன் ஆஃப் த ஆர்பிட்டாலுங்க. ஆர்பிட்டால் என்ன மாதிரி டைரக்ஷனில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ டைரக்ஷனை பொறுத்து ஆர்பிட்டால் விதவிதமான வேல்யூஸு விதவிதமாக நிறைய ஆர்பிட்டால்ஸ் வருவாங்க. ஓரியன்டேஷனை வச்சு ஆர்பிட்டால்ஸ் நிறையாவே அதிகமாகுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான், ஓரியன்டேஷன் ஆஃப் த ஆர்பிட்டால்ஸ். ஸோ எம்மோட வேல்யூ எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா எல்லுக்கு ஏதோ ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுங்க, அதோட நெகட்டிவ் இன்டிஜர் வேல்யூ எடுக்கணும். ஸோ 2 பாசிட்டிவ் இன்டிஜர் வேல்யூ அப்படி வரைக்கும் போகுங்க எம்மோட வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ரெப்ரசென்ட் நம்பரை ரெப்ரசென்ட் பண்ணால் உங்களுக்கு புரியும். ஸோ L = 0ன்னு வச்சுங்க. ஸோ நெகட்டிவ் 0 பாசிட்டிவ் 0ன்னு ஒன்று கிடையாது, 0 தான். ஸோ அப்போ ML = 0. இப்போ தான் நமக்கு படித்தோம் L 0 அப்படின்னா அது எஸ் ஆர்பிட்டால்னு சொல்லுவோம். ஸோ ML = 0 அப்படின்னா இது ஓரியன்டேஷன் ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஸோ எஸ் ஆர்பிட்டாலுக்கு என்ன ஓரியன்டேஷன் இருக்க முடியும் அப்படின்னா ஒரே ஒரு ஓரியன்டேஷன் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஆக்சிஸ்ன்னு வச்சுங்க. நீங்கள் ஸ்பியரை எப்படி போட்டாலும் இந்த ஓரியன்டேஷன் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் எந்த ஆக்சிஸில் போட்டிங்கனாலும் ஸ்பியர் வந்து இந்த ஓரியன்டேஷனில் தான் இருக்கும். ஸோ அதனால் ஒரே ஒரு ஓரியன்டேஷன் வேல்யூ தான் வாய்ப்பு இருக்குது. அதுதான் ML = 0ன்ற வேல்யூ ரெப்ரசென்ட் பண்ணுது. சப்போஸ் இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக மாறும் பாருங்கள். L = 1ன்னு வச்சுங்க. இப்போ தான் பார்த்தோம் L = 1 அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அது பி ஆர்பிட்டால். ஸோ இப்போ ML வேல்யூ எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா -1 0 1 3 வேல்யூஸ் எடுக்குங்க ML. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 3 ஓரியன்டேஷன் பாசிபிள், 3 பாசிபிள் ஓரியன்டேஷன்ஸ், 3 விதமான டைரக்ஷனில் இருக்குங்க பி ஆர்பிட்டால். 3 பாசிபிள் ஓரியன்டேஷன்ஸ். எக்ஸாம்பிள் இதுதான் ஆக்சிஸ்னு வச்சிங்க. நமக்கு தெரியும் டம்பல் ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு. ஸோ இப்படி ஒரு ஓரியன்டேஷன் எடுக்கும். இப்படி ஒரு ஓரியன்டேஷன் எடுக்குங்க. ஸோ பி ஆர்பிட்டாலே இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட்டான ஓரியன்டேஷன் எடுக்கிறனால இந்த ஒவ்வொரு ஓரியன்டேஷன்லையும் ஒரு பி ஆர்பிட்டால் பாசிபிள் இருக்குங்க. ஸோ அதனால தான் பி ஆர்பிட்டாலில் 6 எலக்ட்ரான் வரும்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம பின்னால் அடுத்த ஒரு வீடியோவில் நான் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு ஆர்பிட்டாலில் மேக்ஸிமம் எத்தனை எலக்ட்ரான்ஸ் ஃபிட் ஆகும் அப்படின்றதெல்லாம் பின்னால் ஒரு வீடியோவில் பார்ப்போம் நம்ம. ஸோ அடுத்து நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 4th குவாண்டம் நம்பர். சாரி, இங்கே எழுத மறந்துட்டேன். ஸ்பின் குவாண்டம் நம்பருங்க.
இது ஆக்சுவலாக ஒன்றும் இல்லைங்க, இது ஒரு ஹைப்போதெட்டிக்கலான கான்செப்ட்டு. ஸோ எலக்ட்ரானோட டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு ஆர்பிட்டாலில் எந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுறது, எம்எஸ்ன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஆக்சுவலாக ஒன்றும் இல்லைங்க, எம்எஸோட வேல்யூ ஒரு 2 பாசிபிள் வேல்யூ தான். ஒன்று பாசிட்டிவ் ஹாஃப், இன்னொன்று நெகட்டிவ் ஹாஃப். இந்த நெகட்டிவ் ஹாஃப்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரானை கொண்டு போய் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சிங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட விளைவுகளை காட்டுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதான் எலக்ட்ரான் வச்சிங்க, இது நார்த் போல் சவுத் போலில் இருக்குதுன்னு வச்சிங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இந்த ஃபீல்டு கொண்டு போய் நீங்கள் எலக்ட்ரானை வச்சிங்க அப்படின்னா எலக்ட்ரான் ஆனது ஒரு ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் பம்பரம் போல் சுற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னோட ஓன் ஆக்சிஸில் எலக்ட்ரான் சுற்றுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது ரியாலிட்டியில் உணர முடியாது, ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கான்செப்ட் தான். எதுக்கு அப்படின்னா எலக்ட்ரானோட டிஸ்ட்ரிபியூஷன் ஆர்பிட்டாலில் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு, படிக்கிறதுக்காக தான் இப்படி 2 வேல்யூஸை வச்சு படிக்கிறோம். சப்போஸ் இதே வந்து அப் ஏரோன்னு வச்சுக்கிங்க, மீன் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இப்படி இருக்குது நார்த்து சவுத்துன்னு. ஸோ அப்போ எலக்ட்ரான் வந்து கிளாக் வாய்ஸில் டைரெக்ஷனில் சுற்றுன்பாங்க. அதுதான் அந்த பாசிட்டிவ் ஹாஃப் வந்து குறிக்குது. எம் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் ஹாஃப், இது எம்எஸ் இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ் ஹாஃப்ங்க. ஸோ உங்களுக்குலாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் வந்து எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷனை பற்றி பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.